வெயில் காலத்தில் வந்து ஏசி கம்பர்சர் தான் மெயினாக போகுது. நமக்கு ரெகுலராகவே ஒரு நாளைக்கு 3-4 கம்பர்சர் சேல் ஆகுது. இது ஆல்டோ வருது, ஜெயிலோக்கு இதே மாதிரி தான் வரும், புள்ளி மாறும். இப்போ கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, எனக்கு லைவ்ல வந்து மட்டும் இந்த மாதிரி பொருள் வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இங்கிருந்து ரிமூவ் பண்ணி கொடுப்போம். இப்போ டோர்ஸ் கேட்பாங்க, மிரர்ஸ் கேட்பாங்க, டயரு, அலாய் வீல்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது பெஸ்ட் அண்ட் ஸ்பேர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஆல்டோக்கெலாம் வந்து மாருதி ஐட்டங்கிறனால புதுசு வாங்க போனால் ஆர்டர் பண்ணணும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், இப்படி இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாம்பிள் கொண்டு வந்தீங்கன்னா அப்பயே எடுத்துக்கலாம். இன்ஜின் உள்ளே வர்றது, ஆமாம், கேம் சாஃப்ட் ஹெட் கேம் சாஃப்ட்டுங்குவாங்க. இது இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் அந்த டைமிங் செயின் சுற்றி கொடுக்கும். டிவியில் ஆடு போடுவாங்கல்ல, கிராங்க் சாஃப்ட் பிஸ்டன் கட்டுவாங்கல்ல, அந்த கிராங்க் சாஃப்ட் தான் இதெல்லாம். இந்த ஸ்பேரில் எல்லாமே தான், A to Z எல்லா ஸ்பேருமே இருக்கும். இப்போ வந்து மஹிந்திரா XV5 வந்து மட்டும் இன்ஜின் கேட்பாங்க, இன்ஜின் ஸ்பேர்ஸு, கியர் பாக்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி கம்பர்சர், இந்த மாதிரி ஸ்பேர்ஸாக கேட்கும்போது கஸ்டமர்ஸ் கேட்காம கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா NJ மோட்டார்ஸ். இந்த ஷாப்பை பொறுத்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட ஸ்பேர் பார்ட்ஸை பார்க்க வந்திருக்கோம். அதாவது பழைய கார்ல இருந்து உடப்பு எடுத்து போவோம் பார்த்தீங்களா, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழட்டி இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் டெலிவரி பண்றாங்க, எப்படிலாம் கொடுக்க போறாங்க, நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. உங்க ஷாப்பு வரக்கூடிய சரியான லொகேஷன் சொல்லுங்க ப்ரோ. ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல போத்தனூர் குறிச்சி பிரிவில் தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம லொகேஷன் இருக்கு. கூகுள் மேப்ல NJ மோட்டார்ஸ் சர்ச் பண்ணா லொகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஷாப்ல நீ என்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? காரோட A to Z ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா தேவைப்படும். ஆகும்போது நீ எங்கெல்லாம் டெலிவரி பண்றீங்க? ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கலாம். கஸ்டமர்லாம் எப்படி நீ கவர் பண்றீங்க? இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்குது. அதில் நம்ம டெய்லி அப்டேட்ஸ் போட்டே இருப்போம். நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி யாரில் வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு, என்ன ஸ்பேர்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், என்ன ஸ்பேர்ஸ் நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம், நம்ம டெய்லி அப்டேட்ஸ் போட்டே இருப்போம். அதில் வந்து கஸ்டமர் இம்ப்ரெஸ் ஆகி நம்மள வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம ஸ்பேர்ஸ் டெலிவரி பண்ணுறோம். இப்போ வெளியூர் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொருள் அனுப்புறீங்களா, இல்லை சின்ன சின்ன பொருள் எடுக்கிறீங்களா? இல்லை, அதான் A to Z எல்லா ஸ்பேர்ஸுமே. இப்போது மோஸ்ட்லி ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா 100 பார்ட்ஸை கேட்பாங்க. இப்போ இன்ஜினோட 100 பார்ட்ஸ் கேட்பாங்க, கியர் பாக்ஸ் ஸ்பேர்ஸ் கேட்பாங்க, எல்லாமே அந்த மாதிரி கேட்கும்போது அந்த மாதிரி டெலிவரி பண்ணுவோம். 10% பார்த்தீங்கன்னா பாடி ஸ்பேர்ஸ். சரிங்களா, அந்த பாடி ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது டேட்டா வெஹிக்கிள் வந்து கொடுப்போம். அது யார்டில் இருக்கும், அது நம்ம கஸ்டமர் லைவில் வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. லைவில் அவங்களுக்கு காமிச்சு அந்த யார்டில் அந்த வெஹிக்கிளோட ஸ்பேர்ஸை கொடுப்போம். அதோட ஸ்பேர்ஸ் பேலன்ஸ் ஸ்பேர்ஸ் நம்ம இங்கே வேர் ஹவுஸ் மாதிரி இந்த வேர் ஹவுஸில் நம்ம ஸ்பேர்ஸ் வைப்போம். ஓகே, கடையோட க்ளோசிங் டைம் ஓப்பன் டைம் அப்படி சொல்லிடுங்களேன். 9:30 to ஈவினிங் 7:30 க்ளோஸ். கால் பண்றாங்க உங்களுக்கு எந்த டைம்ல கால் பண்ண போய் சேம் டைமிங் தான், 9:30 to 7:30 தான். அதுக்கு மேல பண்ண வேணாம். அதுக்கு மேல பண்றது மட்டும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து நம்ம மார்னிங் மேக்ஸிமம் அப்படியே ரெஸ்பான்ஸ் வரலன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா அதை பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். இங்க வந்து சின்ன காரும் பெரிய காரும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குங்களா? எல்லா A to Z ஓல்ட் அம்பாசடர்ல இருந்து லேட்டஸ்ட் ஆடி வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணா பாருங்க. உங்க காருக்கு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுனா உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல போயிருக்கும், அதில் செக் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம். கோயம்புத்தூர்க்குள்ள பக்கத்துல இருந்தீங்கன்னா நேராக ஷாப்புக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாங்க? ஃபஸ்ட்டு நம்ம ஏசி கம்பர்சர் பார்க்கலாம். இப்போ வெயில் காலத்தில் வந்து ஏசி கம்பர்சர் தான் மெயினாக போகுது. நமக்கு ரெகுலராகவே ஒரு நாளைக்கு 3-4 கம்பர்சர் சேல் ஆகுது. 3 நாள் போதுங்களா? 3-4 கம்பர்சர் சேல் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொரு வண்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. இப்போ ஏசி கம்பர்சரோட வேலை என்ன, ஏசி கூலிங் பண்ணி உங்களுக்கு வண்டியில் ஏசி கூலிங் கொடுக்குற வேலை தான். வெயில் காலத்தில் வந்து மட்டும் அது கேஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அது நிறைய கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ வந்து ஏசி கம்பர்சர் ஃபுல்லாக போயிடும். நம்மள்ட்ட வந்து ரெகுலர் ஏசி கம்பர்சர் இருக்கும். வெயில் காலத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா வண்டியும் ஏசி கம்பர்சருமே ஸ்டாக் ரெகுலராகவே வர ஆரம்பிச்சிடும். அப்போங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வண்டிக்கு வந்து கம்பல்சரி கேட்பாங்க, இந்த வண்டிக்கு இந்த கம்பல்சரி வேணும், இந்த கம்பல்சரி வேணும்னு கேட்கும்போது நம்ம அதை எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கிடைக்காத வண்டிக்குமோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், வெளியே வாங்கி கொடுக்கலாம். நம்மகிட்ட இல்லாத பொருள் நம்ம வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே பெஸ்ட்டான ஒரிஜினல் ஸ்பேராக தான் இருக்கும். ஓகே, இங்கே வாங்க கம்பல்சரி காமிச்சுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஜெயிலோ. இது ஆல்டோ வருது, ஜெயிலோக்கு இதே மாதிரி தான் வரும், புள்ளி மாறும். இது ஆல்டோ வருது. இப்போ வந்து இந்த 2 ஓஸ் இருக்குங்களா, இதை வந்து பிளாக் ஆயில் அடிச்சிடும் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். சரிங்களா, இந்த பிளாக் ஆயில் அடிக்கும் போது அந்த பொருள் போட முடியாது. போட்டுச்சுன்னா இப்போ உங்களுக்கு வந்து கண்டென்ஸ் எல்லாம் ஃபுல் செட்டாக பிடிங்கிடும். அந்த ஃபுல் செட்டாக இப்போ போகும்போது நம்மகிட்ட கம்பர்ஸ் வாங்க வருவாங்க. கம்பர்ஸ் வாங்கும்போது நம்ம கம்பர்ஸ் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இதோட பிரைஸ்ல வருங்க எவ்வளோ சொல்றீங்க? இப்போ கம்பர்ஸ் ஆல்டோ கம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 ஸ்டார்ட் ஆகுது. 4,000 ஸ்டார்ட். மாடல் வேரியேஷனுக்கு இப்போ ஓல்டு மாடலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், லேட்டஸ்ட் மாடலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். எல்லா மாடலுக்கும் ஒரே ப்ரைஸ் வராது. இப்போ ஒரு மாடலுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அதை நம்ம நெகோஷியபிளாக பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதாவது பழசுக்கும் புதுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. ஆனால் இங்கேருந்து வாங்கிட்டு போகிற பொருளுக்கு எப்படிங்க இருக்கும்? எத்தனை நாளைக்கு நம்ம அது இப்போ வந்து நம்ம கஸ்டமர் யூஸ் பண்ணுற பொறுத்து தான். நம்ம வந்து 7 days வாரண்டி கொடுத்துருவோம். 7 days வாரண்டி கொடுத்துருவோம். இங்கேருந்து வாங்கிட்டு போனால் 7 days வாரண்டி.
கொடுத்துருவோம். அது போக வந்து இப்போ வந்து கஸ்டமர் வந்து மட்டும் ஆயில் ஃபில் பண்ணணும்னு இல்லை, ஆயில் வந்து கரெக்டாக ஆயில் மாற்றி செக் பண்ணாமல் மாற்றிருந்தாங்கன்னா ஆயில் பிடிங்கிச்சுன்னா அதுக்கு நம்ம கேரண்டி ஆக முடியாது. ஓகே ஓகே. இப்போ வந்து வண்டி கம்பல்சரி மாட்டும் போது ஆயில் செக் பண்ணுறது, இன்கேஸ் ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தால் எனக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. கூப்பிடாம பண்ணும்போது நமக்கு அது கேர் எடுத்துக்க முடியாது நம்மளால. சூப்பருங்க சூப்பர். ப்ரோ அண்டர் பார்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குமா? அது எப்படி கொடுக்குறீங்க? அண்டர் பார்ட்ஸுங்கிறது வந்து எல்லாமே இருக்கும் நம்மள்ட்ட. கார் ஸ்பேர்ஸ் A to Z எல்லாமே இருக்கும். அது அண்டர் பார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரோட நெக்லாம் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி நெக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து உங்களுக்கு வீல் கேரி பண்ணி கொண்டு போகிறது சரிங்களா. இது பிளேட்டு, இது நெக்லாம், இதுதான் உங்களுக்கு சேக்கப் சர்லி லோயர் ஆம்லி ஜாயிண்ட் ஆகி காட்டும், உங்களுக்கு காண்ட் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, எனக்கு நெக்லாம் வேணும், ட்ரை சாஃப்ட் வேணும், இந்த மாதிரி லோயர் ஆர்ம்ஸ்லாம் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸுக்கு பெஸ்ட்டான ஸ்பேர்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இப்போ ஒரு சில வண்டி கிடைக்காது. இப்போது உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஆல்டோக்கெலாம் வந்து மாருதி ஐட்டங்கிறனால புதுசு வாங்க போனால் ஆர்டர் பண்ணணும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், இப்படி இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாம்பிள் கொடுத்தீங்கன்னா அப்பயே எடுத்துக்கலாம். சூப்பருங்க. ஃபிட் பண்ணி நீங்களே ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா எப்படி? அதில் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். தெரிஞ்ச மெக்கானிக் ஒர்க் ஷாப் இருக்குது, அங்கே நம்ம கஸ்டமர் நம்ம நம்பர் கொடுத்து நம்மளை ஜாயின் பண்ணி நம்ம கேர் ஆஃப்லேயே பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் வராது, பிரச்சனை இருக்காது. இந்த அண்டர் பார்சல் நீங்கள் வெளியே ஆன்லைன் மூலியமாக கேட்டாங்கன்னா அது எப்படி நீங்கள் பார்சல் பண்ணி அனுப்புவீங்க? பார்சல் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பிரச்சனை இல்லை. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வெளியூர் நம்ம அந்தமானுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்தமான் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். இன்ஜின்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்ஜின் ஸ்பேர்ஸ் இன்ஜின்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கம்ப்ளைண்ட் இருக்காது. லாரி சர்வீஸ் மூலமா அனுப்புவீங்க? அப்போ லாரி சர்வீஸ், பஸ் சர்வீஸ் எல்லாமே, அதாவது இந்த கொரியர் சர்வீஸ் முதற்கொண்டு இருக்குது. நம்ம அவங்க ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய பெரிய பொருள் கொரியர் போட முடியாது, ஏன்னா அது வந்து கேஜி கணக்கில் ரைட் வரும். அது பெரிய பொருளுங்க வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ லாரி டிரான்ஸ்போர்ட் போட்டிங்கன்னா அது ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ சின்ன பொருள் ரொம்ப சென்சார் டைப்பு, சின்ன சின்ன நெட்டு இது கம்ப்ரஸர் சின்ன சின்ன பொருள் கேட்டாங்கன்னா அது நம்ம கொரியர் போட்டுக்கலாம். கொரியர் ப்ரைஸ் கம்மியாக தான் வரும், அப்போ கொரியர் போட்டுக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ இன்ஜின்லாம் வச்சுருக்கீங்களா? இப்போ இன்ஜின்ஸோட ஸ்பேர்ஸில் தனித்தனியாக வச்சுருக்கீங்களா? இருக்குது. இப்போ இன்ஜின் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்ஸ் சரிங்களா. இப்போ இன்ஜினில் வர கிளச் பிளேட்ஸ், இதான் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதுதான் உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. இது இன்ஜின் கிளச் பிளேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹெட்டு கேம் சாஃப்ட்டுங்குவாங்க. இது இன்ஜின் உள்ளே வர்றது. ஆமாம், கேம் சாஃப்ட், ஹெட்டு கேம் சாஃப்ட்டுங்குவாங்க. இது இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜின் அந்த டைமிங் செயின் சுற்றி கொடுக்கும். டைமிங் சுற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஹெட்டு, இது இன்ஜினோட மெயினான பொருள். இப்போ ஹெட், இப்போ இது எல்லா வண்டியோட ஹெட்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மட்டுமே ஒரு 150 ஹெட் பக்கம் இருக்கும். எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே ஓல்டு லேட்டஸ்ட் எல்லாமே இருக்கும். சூப்பருங்க. இது பார்த்தீங்கன்னா கிராங்க் சாஃப்ட் கீழே வர மாதிரி பிஸ்டன் கிராங்க் சாஃப்ட்டுங்குவாங்கல்ல, நம்ம இப்போ டிவியில் ஆடு போடுவாங்கல்ல, கிராங்க் சாஃப்ட் பிஸ்டன் கட்டுவாங்கல்ல, அந்த கிராங்க் சாஃப்ட் தான் இதெல்லாம். இந்த ஸ்பேரில் எல்லாமே தான் A to Z எல்லா ஸ்பேருமே இருக்கும். உங்களுக்கு சாம்பிள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க ஸ்பெசிஃபிக்காக சாம்பிள் கேட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டாக நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சூப்பருங்க. ப்ரோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து டைரெக்டாக வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து லைவ்லேயே கழட்டி கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற ஷாப் வந்து மட்டும் ஒரு கஸ்டமருக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி தான். இப்போ வந்து இங்கே எல்லாமே அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம வண்டி வந்து கழட்டுற பொருள், இப்போ இன்ஜின் கொடுத்தோம்னா இன்ஜின் ஸ்பேர்ஸ் கொடுத்தோம்னா அதை கழட்டி வைக்கிறனால நம்ம அந்த இன்ஜின் ஸ்பேர்ஸ் எடுத்து வைக்கிறோம். ஓகே. மற்றபடி யார்டு இருக்குது, யார்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க லைவில் வந்து எனக்கு இந்த மாதிரி பொருள் கழட்டி கொடுங்க, இன்ஜின் ஸ்பேர்ஸ் கழட்டி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி லைவில் வந்து கஸ்டமர்ஸ் யார்டு கூட்டிகிட்டு போய் வண்டியை காமிச்சு நம்ம அதுக்கு ஸ்பேர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி கொடுப்போம். சூப்பருங்க. ப்ரோ நீங்கள் ஆடு கூப்பிட்டு போகணும்னு சொன்னீங்களா? இதுதான் ஆடுங்களா? இதான் ஆடு. இதில் எல்லா காசுமே இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகேங்க சார். இங்கே பார்த்தா காராக பாட்டி வச்சுருக்கீங்களா ப்ரோ? ஆமாம். எல்லாமே காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறதுங்களா? ஆமாம். இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னல, அங்கே இருக்கிறது வெறும் வேர் ஹவுஸ் தான் சரிங்களா. ஓகே. அது இங்கேருந்து இங்கேருந்து இப்போ பாடி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஜின் ஸ்பேர் கொடுக்கணும்னா அது டிஸ்மேண்டில் பண்ணி போகிற பேலன்ஸ் ஸ்பேர்ஸ் தான் அங்கே இருக்கும். ஓகே. இங்கே வந்து மட்டும் எல்லாமே வெஹிக்கிள்ஸாக இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் கேட்பாங்க எனக்கு லைவில் வந்து மட்டும் இந்த மாதிரி பொருள் வேணும்னு கேட்பாங்கல்ல, ஓகே, அவங்க வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணி கொடுப்போம். இதில் தான் அதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறப்ப தேவைப்படுறத அப்படியே கழட்டி கொடுக்குறீங்க? அது மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். சூப்பருங்க. இது பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ சரிங்களா, 2021 மாடலு. இதில் வந்து நம்மள்ட்ட ஒரு 4 வண்டி 5 வண்டி இருக்குது சரிங்களா. அதில் பெஸ்ட்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கஸ்டமர்ஸ் டோர்ஸ் கேட்பாங்க, டோர்ஸ் கொடுப்போம். இல்லை இன்ஜின் ஸ்பேர்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி சிஸ்டம் ஒன்றும் ஆமாம், ஏசி வந்து வெயிலுக்கு வந்து ஏசி கூலிங் சிஸ்டம் தான் கேட்பாங்க அதிகமாக. ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஏசி சிஸ்டம் எதுக்கு கேட்பாங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் வண்டி ஓடுதுங்களா, அதுக்கு ஏசி சிஸ்டம் வந்து ஃபுல் செட்டாக மாத்திரம் கேட்பாங்க. ஓகே. அதில் வந்து நம்ம ஏசி சிஸ்டம் ஃபுல் செட்டாக கொடுப்போம். இதில் வந்து இப்போ ஏசி கம்ப்ரஸரு, கண்டென்சரு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி ஓஸு, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் செட்டாக அப்படியே கொடுக்கறதுனால அது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாருதி விட்டாரா பிரீஸ் வாங்குவாங்க, 2018 மாடல் பெட்ரோலு. இதில் பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் வேரியண்ட்டு. இதில் எல்லாம் பெஸ்ட்டான ஸ்பேர்ஸுமே இருக்கும். இப்போ இன்ஜின் ஸ்பேர்ஸ் வேணும்னா இன்ஜின் ஸ்பேர்ஸ், இப்போ டோர்ஸ் கேட்பாங்க, மிரர்ஸ் கேட்பாங்க, ஓகே, டயரு,
அலாய் வீல்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது பெஸ்ட்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ அலாய் வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் நம்ம வந்து டீலர்ட்டு கொடுத்துருவோம். இப்போ கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறோம்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தா எனக்கு இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிக் அலாய் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அலாய் வீல்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒரு 2வது யார்டு. இந்த யார்ட்லேயும் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. இதுலேயும் பெஸ்ட்டான ஸ்பேர்ஸ்லாம் இருக்குது. வாங்க காமிச்சு தரேன். மஹிந்திரா XV500. இப்போ வந்து மஹிந்திரா XV500 வந்து மட்டும் இன்ஜின் கேட்பாங்க, இன்ஜின் ஸ்பேர்ஸு, கியர் பாக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர், இந்த மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் கேட்கும்போது கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி கொடுத்துருவோம். சூப்பருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்கோ அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்களா? ஆமாம். அதே மாதிரி இங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்கும் பாருங்கள். இது 22 மாடல். இது 2022 மாடலு. ஓகே. எல்லாமே அதான் எல்லா ஸ்பேர்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி எல்லா ஸ்பேர்ஸு, ஹோண்டா சிட்டி, டாடா டிகார், டாடா டிகார், டாடா டிகார் 21 மாடல் தான். அதுவும் அதோட ஸ்பேர்ஸுமே இருக்கும். எல்லா ஸ்பேர்ஸுமே பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்கும். ஓகே. எல்லா வண்டியுமே இருக்கு பாருங்க. சூப்பருங்க. விங்கர்லாம் வச்சிருப்பீங்களா? எடுங்க. விங்கர் இருக்கு. இனோவா இருக்கு பாருங்க. இனோவா ஸ்பேர்ஸு. இனோவா. சூப்பர். இனோவா ஸ்பேர்ஸ் இருக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஓல்டு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டி ஓல்டு மாடல் 2000 மாடல். இதெல்லாம் 2000 மாடல். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் எங்கேயும் ஸ்பேர்ஸ் பெஸ்ட்டான குவாலிட்டியில் கிடைக்காது. நம்மள்ட்ட இருக்கும். ஓகே. ரெகுலராகவே இப்போ 2 வண்டி நம்மள்ட்ட இருக்குது இந்த ஹோண்டா சிட்டி மாடல். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு பலினோ. இதெல்லாமே வந்து மட்டும் ஒரு ப்ரீமியம் விண்டேஜாக வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருக்கும். அம்பாஸ்டர் கார்லாம் வந்து அதோட ஸ்பேர்லாம் கிடைக்குங்களா? அம்பாசிடர் அதான் சொல்கிறேன். அம்பாசிடர் வந்து எல்லா லேட்டஸ்ட் வண்டியோட இதுவுமே இருக்குது நம்மள்ட்ட. அம்பாசிடர், ஃபியட் 800 எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்குது. சூப்பர். என்ன ஸ்பேர் பார்ட்ஸும் என்ன எடுத்துக்கலாம். செவர்லெட் என்ஜாய். இது செவர்லெட் என்ஜாய். சூப்பர். இது இந்த ஸ்பேர்ஸில் மார்க்கெட் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மள்ட்ட எல்லா மட்டும் ஒரு 3 வண்டி பக்கம் இருக்குது. இதுலேயே 3 வண்டி பக்கம் இருக்குது. 3 ஸ்பேர்ஸ் எது கஸ்டமருக்கு எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு டீசல் பம்ப் வேணும், டீசல் ரைல்ஸ் வேணும்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எனக்கு இந்த ஹெட் வேணும் கேட்பாங்க, வால்டர் வேணும் கேட்பாங்க, கேம் சாஃப்ட்டு, கம்பல்சரி அந்த மாதிரி என்னென்ன ஸ்பேர்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பெஸ்ட்டான குவாலிட்டி கொடுத்துக்கலாம். பிரச்சனை மேக்ஸிமம் ஒரு கார் உங்களுக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எத்தனை நாளுக்குள்ளே எல்லாமே சேல் பண்ணி முடிஞ்சிருங்க? அது நம்ம குறிப்பிட்ட டைம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாமே கஸ்டமர்ஸ் வாண்டட் தான். கஸ்டமர் வாண்டட் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வேணும் கேட்பாங்க. அது மேக்ஸிமம் சில டைம் வந்து இப்போது ஒரு 1 வீக்குள்ளே முடிஞ்சிடலாம். ஓகே. பாடி ஸ்பேர்ஸ் கேட்டால் டக்குன்னு போயிடும். நெக்ஸ்ட் பாடி ஸ்கிராப் போட்டுருவோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பேர்ஸ் நல்லா ஸ்பேர்ஸ் பெஸ்ட்டான குவாலிட்டி இருந்தால் மட்டும் சேல் பண்ணுவோம், இல்லைனா ஸ்கிராப் போட்டுருவோம். இந்த ஷாப்பில் பார்த்துக்க காருக்கு தேவையான A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டாங்க. நம்ம ஒவ்வொன்றா வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்க முடியாங்களா? உங்களோட காருக்கு எந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமா, உடனே இங்கே வந்து எடுத்துக்கலாங்க. அதாவது அம்பாஸ்டர்லேருந்து இங்கே இருந்து பெஞ்ச் வரைக்கும் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குமோ அத்தனையுமே இங்கே கொட்டி கிடக்குது. எல்லாமே அள்ளிட்டு போயிடலாம். உங்களோட டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் இங்கே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போயிட்டு அதை செக் பண்ணி உங்களோட லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம பின் பண்ணிடுறாங்க, அதில் செக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் தான் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வெளியூர் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இங்கே பார்த்தீங்கன்னா பான் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்காத வரைக்கும் பாய்.